அப்படின்றத காட்டுச்சு. ஏன்னா இந்த அனிமேல வந்து லாட் ஆஃப் ஃபன் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் மை ட்ரெஸ் அப் டார்லிங்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வல்கராக இருக்கும், கொஞ்சம் 18+ சீன்ஸ்லாம் இருந்தாலுமே கூட லவ் இருந்தது. அதே மாதிரி யுவர் நேமு அப்புறம் சைலண்ட் வாய்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டீப்பான டெத்தான ஒரு லவ் இருக்கும். அதுவும் யுவர் நேம்லாம் சைலண்ட் வாய்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான். அதில் வந்து இந்த ஹீரோயின் படுற கஷ்டம் தான் நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது வந்து இந்த லவ்வை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறத விடையே அது வந்து ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸை ஓவராகவே அது ப்ரொஜெக்ட் பண்ணிச்சு. அதுவும் ரொம்ப சேடான எமோஷன்ஸ் தான். அவன் மேலே நமக்கு பரிதாபம் ரொம்ப அதிகமாக வரும். அந்த பொண்ணு மேலே நமக்கு வந்து இந்த பொண்ணு அந்த பையனை லவ் பண்ணு சொல்கிறத விட இந்த பொண்ணு வந்து வாழ்க்கை நல்லா இருந்தால் நல்லா இருக்குமே அந்த மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு அந்த அனிமே நமக்கு பெயினை கொடுத்ததே வழியே அந்த லவ்வை ப்ரொஜெக்ட் பண்ணல. பட் இந்த அனிமே அந்த லவ்வை ப்ரொஜெக்ட் பண்ணிச்சு. அப்புறம் யுவர் நேம் அது கூட லவ்வை ப்ரொஜெக்ட் பண்ணிச்சு. பட் அந்த லவ்வுமே கூட கொஞ்சம் டெப்த்தான லவ்வாக இருந்தது. அது வந்து லவ் வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபீலிங்ஸாக இருந்தது. அந்தளவுக்கு காமெடி கிடையாது, ரொம்பவே லவ் அண்ட் சென்டிமெண்ட்டாக தான் இருக்கும். பட் யுவர் நேமு அப்புறம் இந்த சைலண்ட் வாய்ஸு அப்புறம் மை ட்ரெஸ் அப் டார்லிங்லாம் கம்பேர் பண்ணால் இந்த அனிமே